ஸோ முதலாவதாக ஒரு சிலர் சொல்லுவாங்க இவர் வந்து மண்ணின் இசைக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் சொல்லுவாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து இந்த மக்கள் இசைக்கு ஃபேமஸ் ஆனவர் சொல்லுவாங்க. இவர் அப்படி கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு என்ன தேவையோ இசை இவருக்கு ஃபேமஸ் ஆனவர் சொல்லலாம். எல்லா விதமான பரிமாணங்களும் இசையால் கொடுத்தவர். வந்து போட்டார்னா எல்லா பாட்டுமே ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு சாமானியன் கேட்டால் கூட இது வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கும்படியான பாடல் இருக்கும். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல கேத்தரோட லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் along with the sensational singer தி அவர்கள். அவரோட வாய்ஸ் வந்து எப்படி பயங்கர பெக்யூலராக இருக்குமோ உங்கள் வாய்ஸும் பயங்கர பெக்யூலர். ஏன்னா எப்படி பாட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். இந்த வாய்ஸ் பாடவே முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார்ரா, அன்னிலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னீங்க. இப்படி ஒரு பதில் நான் எந்த சிங்கரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. ஸோ யுவன் அண்ணனோட பாட்டு இப்போ சனா அண்ணன் எங்களுக்காக பாடணும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? Awesome. I really thank you so much for coming me here, bro. Thank you. Thank you, sir. Thank you. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சூப்பர்ண்ணே, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிஞ்சிருச்சுட்டீங்களா? இவர் ஒரு வைப் மாஸ்டருங்க, ஒரு வைப் கிங் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய பாடல்கள் மட்டும் இல்லை, வேற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இவர் பாடக்கூடிய பாட்டும் சேர்த்து வேற லெவலில் பிரபலமாகும். அப்படி ஒரு வைபை கிரியேட் பண்ணக்கூடிய நல்லுள்ளம் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். இசை எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே சந்தோஷ் நாராயணன் கொடுக்கிற இசைனா அது எப்பவுமே டபுள் சந்தோஷம் தான். திருச்சியில பிறந்த இவருக்கு மியூசிக் மேல தீராத காதல் இருந்திருக்கு. அதனாலயே ஒண்ணுமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சாலும் ஒரு ரெக்கார்டிங் இன்ஜினியரா வேலை செஞ்சு இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல இவரோட இசை கனவை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் என்ன, அட்டகத்தி படம் மூலமா தன்னுடைய மியூசிக்கல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ் சினிமால தன்னுடைய தனித்துவமான இசையால பல பக்காவான ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு இருக்க சம்பவக்காரர் தான் சந்தோஷ் நாராயணன். ஆசை ஓர் புல்வெளி, அதில் ஆண் பெண் 2012க்கு அப்புறம் நியூ ஜென் பிலிம் மேக்கிங்ல தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தின மிக முக்கியமான படங்கள்ல ஒண்ணுதான் ஜிகர்தண்டா. இப்ப இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துல இந்த இரண்டு திறமையாளர்களும் ஒன்னா சேர்ந்து தீபாவளிய நமக்கு டபுள் ஸ்பெஷலா மாத்த போறாங்க. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படக்குழுவினரை தி ஆர் ஜே விக்னேஷ் ஷோவிற்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது சித்ரம் டிவி. ஆக்சுவலா அந்த பாட்டு உங்களுக்கு பயங்கரமா செட் ஆகும். நீங்க எப்படி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டுடியோல. அது என்னோட லைஃப் அது மாதிரி தான் அந்த பாட்டுன்னு சொல்லலாம். நான் விவேக் சொல்லும்போது சும்மா 4 பேர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு 4 பேர் இல்லவே இல்லை. சும்மா யாருன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஊரே சொல்லு, நம்மளை பார்க்குறாங்க.
யாருமே நம்மளெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் இதை வச்சு தான் இந்த பாட்டை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு எழுதினார். நான் வந்து ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர ஓவராக ஒரு இதெல்லாம் இருந்தது எனக்கு. பயங்கர இது பண்ணோம் அது பண்ணோம் அது மாதிரி. நல்ல ஆக்சுவலாக சூதுகம் ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி நல்லன்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னு, பெருசாக ஒன்றும் இல்லை தலைவா, ஷோலே அளவுக்கு ஒன்றா போதும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பயங்கர ஒரு இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரியாலிட்டி வந்து செம்மடி. அப்புறம் பயங்கரமாக சிங்கி அடித்தேன். இஎம்ஐ கட்டத்துக்காக படம் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மட்டும் என் மைண்டில் இருந்தது. ஏன்னா நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து குறை கண்டுபிடிக்கலாம்ல, குறையாகவும் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே போய் அந்த ஸ்பேஸில் அந்த அந்த விஷயம் இல்லாமல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய அதோடைய கலை நிலவரம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அரசியல்னா இந்த இது பண்ணுறோம், இது தப்பு அது தப்புன்னு சொல்லுவோம். பட் அதுக்குள்ளே போய் அனௌன்ஸ் பண்ணுறதே கஷ்டம். உள்ளே போய் அதில் ஜெயிக்கிறதுன்றது வேறு கேம் இல்லையா. அது மாதிரி எனக்கு அது ரியாலிட்டியாக நடக்கும்போது சில பேசிக் அதெல்லாம் பெரிய சேலஞ்சஸ் சொல்ல முடியாது. நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது எப்பயுமே கொஞ்சம் கோல் போஸ்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே தான் இருக்கும் எல்லா இதுலேயும். நான் முடிஞ்ச அளவு ரீசெட் பண்ணிகிட்டே இருப்பேன். பேக் டு 2004 இல்லை ஈவன் 2000 அது மாதிரி போயிட்டே இருப்பேன் மென்டலி. எனக்கு இந்த படம் ஒரு ஃபுல் ரீசெண்டாகவே நான் ரீசெட்டில் தான் இருக்கேன். எஸ்பெஷலி கோவிட் அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நம்ம ஏதோ ஒரு கனெக்டில் இருக்கணும் மக்களோட அப்படின்றது தோணுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அதே பதில் தான், இன்னும் கொஞ்சம் மொக்கையான ஒரு இல்லைண்ணே. இப்போ நீங்க நினைச்ச மாதிரி இருக்கீங்க, எல்லாமே பண்றீங்க, நினைக்கிறப்ப ரீசெட் பண்ணிடுறீங்க போயிடுறீங்க. இப்போ இஎம்ஐ கட்ட முடியுது இல்லைண்ணே? இஎம்ஐ வச்சுக்கிறதே இல்லை பெருசா. எல்லாம் கடந்து போகும் தேங்க்யூ டிஜே சாம். பாதி பதில் நம்ம சொன்னா போதுண்ணே, பாதி கேள்வி பாதி பதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவான். அது உங்க பாட்டை வச்சு ஃபில் பண்ணிடுவான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண் உண்டு, ஒவ்வொரு மண்ணுக்கும் அதற்கென ஒரு தனித்துவமான இசையுண்டு. சந்தோஷ் நாராயணன் இசை எந்த மண்ணில் பொழிகிறதோ அந்த மண்ணுடன் செம்புல பெயல் நீராய் கலந்து அதன் தனித்துவத்தை உலகிற்கு பறைசாட்டும். அந்த வகையில் சந்தோஷ் நாராயணன் அவர்களின் உருவாக்கத்தில் சார்பட்டா பரம்பரைக்கு கிடைத்த இசை ஒரு திரைப்படத்திற்கானது மட்டுமல்ல, நீக்கமர நிற்கும் ஒரு வாழ்வியலுக்கானது. இத்திரைப்படத்தின் வெற்றிக்கு ரஞ்சித் அவர்களின் திரைக்கதை, ஆர்யாவின் தேர்ந்த நடிப்பு, இப்படியான இந்த துலாபார போட்டியில் சற்றும் குறைவில்லாதது நம் சனா அவர்களின் இசை. வானம் விடிஞ்சிடுச்சு என்று பறை தெறிக்க உதித்த பாடல். வானம் விடிஞ்சிடுச்சு காசுடம் மோலத்தை. வடசென்னை மக்களுக்கே உரித்தான இசையை உலக அரங்கில் ஒலிக்கச் செய்தது. இப்படியாக சார்பட்டா திரைப்படத்தில் தனக்கான தனித்த அடையாளத்தை எடுத்துக்காட்டிய சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆன் OTT என்ற விருதை வழங்கி பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022. எஸ், ஸோ பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆன் OTT ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லேயே சார்பட்டா பரம்பரை அத்தனை பேருடைய இதயத்தையும் கொள்ளை கொண்டது. அதற்கான அந்த கௌரவத்தை அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னு. அவங்க ஒட்டுமொத்த மக்கள் இசை கலைஞர்களின் அங்கீகாரமா இதை உங்களுக்கு கொடுக்கணும், அவங்க சார்பா இதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை பிரதர். ஸோ அவங்களுடைய கரங்களாலேயே அந்த விருது சனா அவர்களுக்கு. மியூசிக் டைரக்டர் OTT இந்த வருடத்திற்கான விருது சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு. எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஃபார்முலா இருக்கிற ஒருத்தரே கிடையாது. அப்படி இருக்குது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி இருந்தப்போ உங்களை கட்டி போட்ட மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆடிட்டு தான் இருந்தேன். சரியான நேரத்துக்கு தான் பிரதர் திருப்பினாங்க, இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல. லேட்டஸ்ட்டாக பிரதர் இங்கே இருக்கிற பலாயிரம் பேருனுடைய ரிங்டோன் எடுத்து பார்த்தோம்னா எவன்டா எனக்கு கஸ்டடி, அப்படி ஒரு லெத்தாஜிக்கா, அப்படி நான் யார் தெரியுமா, நான் கெத்து, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு. ஸோ எங்களுக்காக அதை பற்றியும் அது எங்களுக்காக 2 வரி பாடினீங்கன்னா பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதை பற்றி 2 வரி சொல்கிறேன். அது அப்படி பண்ணது தான். நம்ம எப்படி இருக்கோம் இல்லை நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அது அந்த பாட்டு வந்து நமக்கே நியாயம் எதுன்றது தெரியும், எல்லாருக்கும் ஆள் மனசில் தெரியும். அதனால தான் இப்போ சொசைட்டியாக ஒன்றா இருக்கும். அந்த விஷயத்தை வந்து ஒரு ஃபன்னாக சொல்கிறதுக்காக பண்ண பாட்டு தான் அது. அப்படியே ஜாலியாக பண்ணது தான். இது ஒன்றும் அதை பற்றி யோசிக்காமல் பண்ண ஒரு பாடல் தான், யோசிக்காமல் பண்ணது. ஆனால் அந்த பாட்டு வரிகள் வந்து விவேக் பயங்கரமாக யோசிக்காத மாதிரி எழுதியிருப்பார். ஸோ
அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. யோசிக்காத மாதிரி எழுதியிருப்பாரு. அது யோசிக்க வைக்கிற மாதிரி பேசுனீங்க. ஆமாம், அதை பற்றி யோசிங்க. விருதுகளோட சேர்ந்து எப்பயுமே நமக்கு நினைவுகளும் ரொம்ப ஒரு முக்கியம். சின்ன மெமரி ஆர் மொமெண்ட் கொடுப்போம் பிரதர் எப்பயுமே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவருடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் மெமரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் போட்டோம், அதுக்கு பலனும் கிடைச்சது. ஸோ ஹியர் வி ஹேவ் அ கிஃப்ட், அ மொமெண்டோ. ஜென்ரேஷனில் இப்போ இருக்கக்கூடியவர்கிட்ட போய் அதை கேட்டு அவங்களும் ரொம்ப ஆசையாக அதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இந்த மெமரபிள் மொமெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. தேங்க்யூ பிரதர். இன்னொரு நல்ல செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல் முறையாக ஒரு தமிழ் பாடல் வந்து கனடாவோட ஹையஸ்ட் ஆனர் ஜூனோ அவார்ட்ஸ்னு சொல்லி கனடாவோட கிராமிஸ்னு அதை சொல்லுவாங்க. அந்த அவார்டுக்கு வந்து நீயே ஒளி சாங் வந்து நாமினேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ், அறிவுக்கும் கங்க்ராட்ஸ், சார்பட்டா டீம் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். பெஸ்ட் மியூசிக் வீடியோ ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி நாமினேட் ஆயிருக்கு. அடெல், ஷான் மெண்டஸ், ஜஸ்டின் பீபர் இவங்கெல்லாம் இருக்காங்க நாமினேஷன்ஸில். அது கூட நாமினேட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சொல்லணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் டீம் ஃபுல்லாக. சூப்பர்ண்ணே, கேட்கும் போதே புல்லரிக்குதுண்ணே.